தம்பி, நீங்க யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ஈஸ்வர், என் அப்பா தான். அப்படியா? அவரை பார்க்கணும். சரி, இந்த பக்கம் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன தம்பி, என்ன விஷயம்? மிஸ்டர் ஈஸ்வர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணும். என்ன சார் பார்க்குறீங்க? நீங்க அவரோட சன் தானே? ஆமா. அப்பா இப்போ எங்க? என்ன சார் எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னத்தை தம்பி சொல்றது, வயசான காலத்துல நிம்மதி பறி போறது ரொம்ப கொடுமையானதுப்பா. உங்க அப்பாவும் நானும் நிறைய பேசினோம். 2 குடும்பத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மன அமைதி எழுந்ததை நான் அவர்கிட்ட சொன்னேன். என் வாழ்க்கையை பத்தி முழுமையா சொன்னேன். என்னோட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நிறைய செஞ்சேன், இன்னொரு குடும்பத்தை சரியா கவனிக்கலன்னு நான் புலம்புனேன். என் கதை அவரை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா எங்க? என் கதையும் புலம்பலையும் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு மனசுல என்ன தோணிச்சோ, யாரை பார்க்கணும்னு நினைச்சாரோ கிளம்பி போயிட்டாரு. நான் வரேன் தம்பி. இத்தனை வருஷம் உங்களெல்லாம் மறந்துட்டு இருந்தேன். இனிமே உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நிறைய செய்யணும். இனிமே நான் இப்படி இருக்க கூடாது. இத்தனை வருஷம் நான் செய்ய தவறியதை இனிமே செய்யறதா இருக்கேன். என் பொண்ணு அபிய மறுபடியும் பழைய நிலைமையில பார்க்கணும். அவ என்னென்ன கனவு கண்டாலும் அதையெல்லாம் பூர்ணமா செஞ்சு முடிச்சு அவ முகத்துல சந்தோஷத்தை நான் திருப்பி பார்க்கறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேமா. டாக்டர் பார்க்க வந்தேன். டாக்டர் பார்க்கணும்னா ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. ஓபில போய் பாருங்க. இது ஐசியூ ரூம், யாரும் போக கூடாது. இப்படியே போங்க. சரிம்மா.
சார், அப்பா இல்லாம வளர்ற குழந்தைங்களோட வேதனை, குறிப்பா பெண் குழந்தைங்களோட வேதனை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? அபி அம்மாடி. சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நான் வேண்டியவம்மா. இது போலீஸ் கேஸ். இந்த பொண்ணு பக்கத்துல ஏன் போனீங்க? இவங்க உங்க பொண்ணா? இல்லம்மா. அப்ப கொலை பண்ண போனீங்களா? என்னம்மா என்னென்னமோ சொல்ற? பின்ன ஏன் அந்த பொண்ணு பக்கத்துல போனீங்க? இது ஐசியூ. உள்ள யாருமே வரக்கூடாது. போலீஸ் கேஸ் வேற. நீங்க வாங்க சார் வெளியே. எது சொல்றதா இருந்தாலும் போலீஸ் கிட்ட வந்து சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு நான் வேண்டியவம்மா. வாங்க சார் வெளியே. என்னம்மா இப்ப நீங்க வரீங்களா? போலீஸ் கூப்பிடவா? வாங்க சார். போங்க. போங்க சார் வெளியே. போங்க. போங்க சார். போங்க சார். பாருமா, போங்க. நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போங்க போறேன். சார். பாருமா. சிஸ்டர், என்ன ப்ராப்ளம்? இல்லம்மா, அது நீங்க வந்து பேசாம இருங்க. என்ன சொல்லுங்க. இந்த ஆள் சந்தேகப்படுற மாதிரி நடமாடிட்டு இருந்தாரு. நான் விசாரிச்சேன். டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரு. ஓபி வார்டுல போய் பாருங்க, இது ஐசியூ, இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரின்னு சொன்னவரு பூனை மாதிரி ஐசியூக்குள்ள நுழைஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. உங்க அக்காவை கழுத்தை நெரிக்கிற மாதிரி போனாரு. ஐயோ, கொலை செய்ய தான் வந்திருக்கணும். என்னம்மா நீ என்ன அபாண்டமா பேசுற? நான் ஒன்னும் அபாண்டமா பேசல. நீங்க எதுக்காக ஐசியூக்குள்ள போனீங்க? எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. நான் டீன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீங்க இங்க இருங்க, நான் வரேன். சிஸ்டர், ஒரு நிமிஷம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆனந்தி, நீங்க வாங்க. நடங்க. ஆனந்தி, ஆனந்தி, நான் நீங்க சொல்றதை வாய் மூடுங்க. கேளுமா? உங்களுக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. நடங்க. ஆனந்தி, நான் சொல்றது நான் கேளுமா? எதுவும் கேட்க தேவையில்ல. நீங்க பேசவும் வேண்டாம். நான் அபிய பார்க்கத்தான் வந்தேன். தேவையில்லை. நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அம்மா பாரு, ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. நீங்க வேற என்ன மாதிரியான ஆளு? ஆ? அந்த கொலைகார ஆதியோட அப்பன் தானே நீங்க? ஆமாமா, அவன் தான் பிளான் பண்ணி அக்காவை கொல்றதுக்காக இவர் அமைச்சிருப்பான். அந்த நர்ஸ் தான் என்ன பத்தி ஏதோ தெரியாம பேசுதுன்னா நீங்களுமா? இத பாருங்க, இதுக்கு மேலயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க. நான் சொல்றதை கேளுமா ப்ளீஸ். தேவை இல்ல, போங்க. முடியாது. அபிய பார்த்துட்டு தான் போவேன். நீங்க யாருங்க எங்க அக்காவை பாக்குறதுக்கு? ஆ? அதுவும் அந்த ஆதியோட அப்பா நீங்க. என் அக்கா வந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த அயோக்கியம் தான். அவன மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க. முடியாது ஆனந்தி. அபிக்கு சரியாகணும். அதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உங்க உதவி எதுவும் எங்களுக்கு தேவை இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா அசிங்கமாயிடும். அசிங்கப்படுத்துங்க, நல்லா அசிங்கப்படுத்துங்க. நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க அக்காவை பத்தி கவலைப்படுற நீங்க யாரு? நான் யாரா? ஆமா, நீங்க யாரு? சொல்றேன் 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 கேளுங்க. பெத்த பொண்ணு சாக கிடக்கிறப்போ எந்த அப்பனாலையும் தாங்கிக்க முடியாது. என்ன சொன்னீங்க? நீங்க? ஆமாமா, நான் தான் உங்க அப்பா. அபிக்கு, ஆரத்திக்கு, உனக்கு, மனோவுக்கு, எல்லாருக்கும் நான் தாமா அப்பா. உங்களை எல்லாம் பாதியில தவிக்க விட்டுட்டு ஓடி போன மகா பாவிமானா. சின்ன வயசுல உங்க அம்மா அபிய கை குழந்தைய வச்சிருந்தப்போ நான் பாம்பே லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், பெருசா செய்யணும், பெரிய லெவல்ல வரணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் நான் பாம்பே போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பாம்பே போறீங்களா? அவ்வளவு தூரம் போய் என்னங்க பண்ண போறீங்க? என்னடி நீ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருக்காரு, அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அங்க போய் ஏதாவது பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும். அங்கதான் காஞ்சனாவோட அப்பாவை சந்திச்சேன். அவர் பெரிய கோடீஸ்வரர். பல வருஷங்களுக்கு முன்னாடி
பழைப்புக்காக மும்பைக்கு வந்த பணக்காரியான என்கிட்ட பணத்துக்காக உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சென்னை மும்பைன்னு 2 இடத்துல குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம 2 இடத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டீங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அந்த குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களை எப்படி நம்புறது? நீங்களாம் பிறந்த பிறகுதான் உண்மையை சொல்லிடணும்னு தோணுச்சு. ஆனா கற்பகத்தை ஏத்துக்க மறுத்த. மும்பையில இன்னொரு கல்யாணம் பண்ண விஷயத்த எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களை நம்பிதாங்க 4 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். பாரு, இத்தனை நாளா நான் மாசம் மாசம் துட்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேனே, அது எப்படி வருது? அவளை கெட்டிக்கிட்டேன், அதனால வருது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன கற்பகம் வீட்டை விட்டு போனதும் நான் போயிட்டேன். இனிமே இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. இது கற்பகம் குழந்தைங்க. சரி, உன் இஷ்டப்படியே கிடந்து நாசமா போ. நீங்க என்ன செய்றீங்க, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அதை பத்தி கவலை இல்லாம போயிடுச்சு. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சேன். பாம்பேல பெரிய பில்டர்னு பேர் எடுத்தேன். வயசான பிறகுதான் உங்களை பத்தி எல்லாம் ஞாபகம் எனக்கு வந்தது. ஆனா எந்த மூஞ்சியோட உங்களை எல்லாம் வந்து பாப்பேன்? எல்லாம் விதி. இந்த விதி இருக்கே, என் மகளையும் மகனையுமே மோத விட்டதுமா. Good morning, good morning, good morning. Good morning. Hi, I'm Aditya from Mumbai. Shortly என்ன எல்லாரும் ஆதின்னு கூடுவாங்க. I'm your new MD. In the team or a new captain. Hey! Don't shout! வாங்க சார், போலாம். இந்த உண்மை உங்க அம்மாவுக்கும் தெரியும். Hello, Mr. Eastwood. ஹலோ. கற்பகம், கற்பகம், நான் சொல்றது கேளுமா. கற்பகம், ப்ளீஸ். என்ன வேணும் உங்களுக்கு? கற்பகம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, ப்ளீஸ். நமக்கு நடுவுல இருந்த பந்தம், உறவு, பிரியம், நம்மோட வயசு, வாழ்க்கை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உங்களை பத்தி இருந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. எனக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுலயே போயிட்டாரு. கண் கலங்கி அழுது அபி சொன்னதை கேட்டு நான் உடஞ்சு போயிட்டேன். உடஞ்சு போயிட்டேன். சுயநலமா யோசிக்கிறது இல்லையோ, நீ எனக்கு அண்ணன் தான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த உண்மை நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு சத்தியம் பண்ணு. என் பிள்ளைங்களா பிறந்த குழந்தைங்களுக்கு நான் எல்லாம் பண்ணுவேன். நீதான் என் மனைவிங்கிற அந்தஸ்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் ஒரு மகாபாவி. இத்தனை வருஷமா இருதலைக்குள்ளி ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் உங்களோட எல்லாம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேம்மா. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் மனுஷன் இல்ல. ஒரு மனுஷனா இருந்தா உங்களை எல்லாம் இப்படி தவிக்க விட்டு போயிருப்பேன்.
நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொண்டு போடுங்க. ஆனந்தி, உன் கையால் என்ன கொல்லுமா ப்ளீஸ். ஆரதி, உன் கையால் என்ன கொல்லுமா, கொல்லுமா, கொல்லுமா. இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. வயசான காலத்துல வந்த புத்தியா இருக்கலாம், இல்ல ஏன் சுயநலமா கூட இருக்கலாம். இந்த பாருமா ஆனந்தி, ஒரு தகப்பனா இருந்து நான் எதுவுமே பண்ணல. உங்க அம்மா தான் உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் அப்பான்னு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறேன். இவ்வளவு எல்லாம் ஆனதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க கூடாது, நான் உயிரோடு இருக்க கூடாது. என்ன கொண்டு போட்டுருங்க ஆனந்தி, ப்ளீஸ். என்ன கொல்லுமா, என்ன கொண்டு போட்டுருமா. ஆர்த்தி, ஆர்த்தி ப்ளீஸ், என்ன கொல்லுமா, என்ன கொண்டு போட்டுருமா, கொல்லுமா ப்ளீஸ். என்ன கொல்லுங்க. ஆனந்தி, உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. பொண்ணா பிறந்தாலே இந்த சமுதாயத்துல கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல பொண்ணுங்களா பிறந்து ஆளாயி எவ்வளவு துணிச்சலோட நிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான அர்ஹதையும் இல்லம்மா, எனக்கு எந்த விதமான அர்ஹதையும் இல்லை. ஆனா நீங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு முடியலம்மா, என்னால பாக்குறதுக்கு முடியல. இனிமேலாவது நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், கண்டிப்பா நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்பீங்க. அதுக்கு என்னாலான உதவி செய்ய முடியும். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, சொல்லுமா. ஆனந்தி, ஆமாமா, சொல்லுமா, என்ன உதவி வேணும் சொல்லுமா, சொல்லுமா. சாரி சார், எங்களுக்கு இது வரைக்கும் அப்பா இல்ல, இனிமேலும் தேவையும் இல்ல. ஆரத்தி, இந்த பாருமா, நீயாவது சாரி சார், எங்களுக்கு இது வரைக்கும் அப்பா இல்ல, இனிமேலும் தேவையும் இல்ல.